ஸ்கிரீன்ல தெரியறாருல, இவர் பேரு அஜித்குமார். வயசு 27 தான். இந்த சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் இருக்குல்ல, அது அருகில் இருக்க மடப்புறம் இவரோட சொந்த ஊர். அந்த ஊரை சேர்ந்த இவர் இந்த பத்ரகாளி கோயில் இருக்குல்ல, அந்த பகுதியில் செம ஃபேமஸுங்க இது. இந்த கோயிலில் ஒப்பந்த ஊழியராக பணி செஞ்சுட்டு இருந்தாரு. இவரோட அப்பா தவறிட்டாரு. இவர் தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். ரொம்ப 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 கஷ்டப்படுற ஃபேமிலி தான். இவர் சம்பாதிச்சு வீட்டுக்கு சோறு போட்டதா உண்டு. அப்பேற்பட்ட ஃபேமிலி சிச்சுவேஷன். இந்த வறுமையை மீட்கிறதுக்காக, குடும்ப வறுமையை மீட்கிறதுக்காக ஒருத்தர் இவ்வளோ தூரம் வேலை பார்த்துட்டு இருக்காருல, அவர் இப்போ இல்லைங்க உயிரோட. அந்த மனுஷன் கொன்று போட்டு வச்சிருக்காங்க தான் சொல்லணும். அப்பேற்பட்ட கொடுமை இப்போ நடந்திருக்கு. எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா, மதுரையை சேர்ந்த ஒரு மூதாட்டி. அவங்க பேர் சிவகாமி. இவங்க கூட அவங்களோட மகள், அவங்க பேர் நிக்கிதா. அவங்க ஒரு டாக்டர். ஸோ அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த மகள் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்த கோயிலோட பிரகாரம் இருக்குல்ல, அது வரைக்கும் போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நிக்கிதா அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களோட அம்மா இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் வயது மூப்பு வேற. ஸோ அவங்க அந்த பிரகாரம் வரைக்கும் ரீச் பண்ணணும் அப்படின்னா வீல் சேர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே பணியில் இருந்த அஜித் இருக்கார்ல, அவர் சரி வீல் சேர் நான் கொண்டு வரேன்னு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது கூடவே அவங்களோட கார் இருக்குல்ல, அதை நானே கொண்டு போய் பார்க் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாவியை வாங்கியிருக்காரு. அவங்களும் சாவியை கொடுத்துருக்காங்க. போயிட்டு காரை அவங்க பார்க் பண்ணி முடிச்சாச்சு. உள்ளுக்குள்ள கோயிலில் இவங்க 2 பேரும் சுவாமி தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சாவி வாங்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரமாக சாவி கைக்கு வரலன்னு அந்த தரப்பு குற்றம் சாட்டுறாங்க. யாரு? நிகிதா தரப்பு. அதுக்கப்புறம் ஒரு சாவியை வாங்கிட்டு அந்த கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. பயணத்தோட கொஞ்ச நேரம் முடிவில் தான் தெரியுது, அந்த அம்மா இருக்காங்களா சிவகாமி, அவங்க மகள் நிக்கிதா கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. இது போல காருக்குள்ள 9.5 சவரம் வரைக்கும் நகையை எடுத்து வச்சுட்டு வந்திருந்தேன். ஆனா இதை காணோம், எங்க போச்சு என்னாச்சு தெரியல. அவங்க பதறி இருக்காங்க. இந்த மேட்டர் அவங்க மகள்கிட்ட சொன்னதும் அவங்களும் பதறிட்டாங்க. சரி இது வேற எங்கேயும் போயிருக்காது, கோயில்ல அங்க காரை பார்க் பண்ண ஒருத்தர்கிட்ட சாவி கொடுத்தோல, அவர்கிட்ட நம்ம விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த நகை இருக்குல்ல, அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக அந்த கோயிலுக்கு காரை திருப்புறாங்க. ஸோ போறவங்க திரும்ப அந்த கோயிலுக்கு வராங்க. இந்த வண்டி கோயிலுக்கு வந்துருச்சா, வந்ததும் அஜித் அவர்களை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இது போல உங்ககிட்ட தான் கடைசியா காரை நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தோம் அந்த பார்க் பண்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா காருக்குள்ள அந்த நகையை காணோம், என்னங்க ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியுமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் அஜித் அவர்கள் தொடர்ந்து மறுத்திருக்காங்க. இல்லைங்க நான் அதெல்லாம் எதுவும் பார்க்கலங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை இன்னொரு தகவலும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக காரை நான் பார்க் பண்ணவே இல்லை, எனக்கு கார் ஓட்ட தெரியாது, அதனால என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரை கூப்பிட்டு தான் அந்த காரை பார்க் பண்ண வச்சிருந்தேன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்த HRNC சேர்ந்தவங்க இருக்காங்களா கோயிலில், அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்பா தம்பி எடுத்தியா மாதிரி அவர்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த நிக்கிதா இருக்காங்களா, அவங்ககிட்ட சில விஷயங்களை கிளாரிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ 2 தரப்பும் இவ்வளோ விஷயங்களை பேசிட்டாங்களா. இதில் அவங்களுக்கு நகை கைக்கு வரலையா, நிக்கிதா தரப்பு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேஷன் போயிட்டாங்க. இந்த திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே போயிட்டு புகாரை பதிவு பண்ணிட்டாங்க. அஜித் அவர்கள் மேலே இருக்க சந்தேகம் இருக்குல்ல, அதை பற்றியும் புகாரில் தெளிவாக குறிப்பிட்டாங்க. இதுக்கப்புறமா நிக்கிதா அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, இது போல் அம்மாவுக்கு வீல் சேர் கொண்டு வந்தாப்புல, அதுக்கப்புறம் கார் பார்க் பண்ணதை பற்றி கேட்டாப்புல, அதனால சாவி கொடுத்துருந்தேன். இதுக்காக என்கிட்ட ஒரு 500 ரூபாய் அவருக்கு டிமாண்ட் பண்ணதான் அவங்க சொல்கிறாங்க. இது எல்லா இடங்களும் பொதுவாக நடக்கிறது தான். நமக்காக வேலை பார்க்குறப்ப ஒன்று நம்மளா காசு கொடுத்துருவோம், இல்லைன்னா அவங்களா கேட்பாங்க. இந்த அமௌண்ட் கேட்டிருக்காப்லையா, ஆனால் அவங்க கொடுத்தது 100 ரூபான்ற மாதிரி தான் பேசப்பட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியல. என் அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க, வயசானவங்க வேற, அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் வைக்க முடியாது. பட் ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு அந்த சாவி வரத்துக்குள்ள இந்த விஷயத்தில் போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். பட் இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் பெருசாக எடுத்தாங்கன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அதை அஜித் அவர்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா, டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், சீக்கிரமே எங்கள் கைக்கு நகை வந்துட்டா நல்லா இருக்குங்க, எங்கள் அம்மா உடம்பு முடியாதுன்னு திரும்ப அந்த விஷயத்த சொன்னாங்க. போலீஸ் தான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அவங்களும் தெளிவாக அந்த விஷயத்த சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸார் அஜித் அவர்கள் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. நான் இப்போ இது போல் உங்களை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இது போல் நீ தான் பண்ணுன்ற மாதிரி எடுத்தியான்னு கேட்டிருக்காங்க. அங்கேயும் அஜித் இல்லைங்க நான் எடுக்கலைங்க, அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் ஸ்டேஷன் வா விசாரிக்கணும் அப்படின்னு ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க. யாரை? அஜித்தை கூப்பிட்டு போயிட்டு அஜித்தை செம்மடி அடிச்சிருக்காங்க போல ஸ்டேஷனில். அவர் லிட்டரலாக அழுதுருக்காராங்க, அழுது கெஞ்சிருக்காராம். சார் எனக்கு தெரியாது சார், நகலாம் அப்படி உள்ளே இருந்துச்சுன்னா சொல்லிட்டு எனக்கு அதை பற்றி எதுவுமே நாலேஜ் இல்லைன்னு அவர் திரும்ப சொல்லியிருக்காராம். ஆனால் போலீஸ்க்கு அந்த சந்தேகம் இருக்கோல, அதன் காரணமாகவே அவங்க விசாரிக்க வேண்டிய விதம் எல்லா போலீஸையும் சொல்லலை, சில போலீஸ் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அஜித்தோட நண்பர்கள் இருக்காங்களே அவங்க, அப்புறம் அஜித்தோட ரிலேட்டிவ்ஸு, இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு 5 பேருங்க, அவங்களே விசாரிக்கிறதுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காங்களாம். எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷன் போவாங்க தானே நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த உறவினர்கள் சொல்கிற மேட்டர் என்ன தெரியுமா, இந்த போனாங்க பாருங்க போலீஸ் கூட, அவங்க தரப்பில் போன ஒருத்தர் தான் இவரோட சகோதரர், அஜித்தோட பிரதர். அவர் என்ன சொல்கிறாரு, காலையில் 6 மணிக்கே போலீஸ் வந்துட்டாங்க எங்களை தேடி, வந்துட்டு வீடு ஃபுல்லாக ரைடு பண்ணாங்க, ஏதாவது நகை இங்கே வச்சிருப்பாங்க சொல்லிட்டு அதுவும் தேடினாங்க. தேடிட்டு அதுக்கப்புறம் வா எல்லாம் வண்டியில் ஏறு அப்படின்னு எங்களெல்லாம் வண்டியில் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு தோப்பு ஒன்று இருக்குங்க, அந்த தோப்புக்கு எங்களை கூப்பிட்டு போயிட்டு
சரமாரியா அடிச்சாங்கன்னு சொல்றாப்புல. அதுவும் சகோதரர் முன்னாடியே அஜித்தையும் போட்டு வெளுன்னு வெளுத்திருக்காங்களாம். ஸ்டேஷன்ல அடிச்சது பத்தாதுன்னு அந்த தோப்புல வச்சு அடிச்சிருக்காங்களாம். கொடுமையை பார்த்தீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கப்போ தோப்புல வச்சு அடிக்கிறது கருமலாம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆரம்பிச்சாங்க அடிக்கிறதுக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் அடிச்சிட்டு இருந்திருக்காங்களாம். இதெல்லாம் அஜித்தோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க சைடில் சொல்ற ஸ்டேட்மெண்ட். வலி தாங்க முடியாம ஒரு இடத்துல அஜித்தை ஒத்துக்கிட்டாராங்க. இல்ல நான் எடுத்தேன்தான், அந்த கோயிலோட பின்புறத்துல ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு, அந்த தொழுவத்தை தான் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு அஜித் சொல்லியிருக்காரு. சரி வா, இதுதான் உன்னை தூரம் அடிச்சோம், வந்து இடத்த காட்டு அப்படின்னு அஜித்தை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அஜித் அங்க வந்து கொஞ்சம் தேடுற மாதிரி பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் சார் இங்கதான் வச்சேன் சார் காணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. போலீஸுக்கு சரியான கடுப்பு திரும்பவும். என்ன ப்ரோ அப்பனா அஜித் தான் எடுத்தாப்புலன்னு கேட்டீங்கன்னா அது இன்னும் கன்ஃபார்மே ஆகல. அஜித்தோட சகோதரர் பத்தி என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த பர்சன் தாங்க. கடைசி வரைக்கும் அஜித்தை ஒத்துக்கவே இல்லை. ஆனா போலீஸார் அடிச்ச அடி இருக்குல்ல, அந்த வலி இருக்குல்ல, அது தாங்க முடியாம சரி நம்ம அட்லீஸ்ட் பொய்யாச்சும் சொல்லுவோம், இதை சொன்னாவாச்சும் நம்மளுக்கு கொஞ்சம் அடி குறையும், இப்போதைக்கு அடிக்காம இருப்பாங்களே அதுக்காக நம்ம ஒத்து போன்ற மாதிரி சொல்லிட்டு தான் கோயில் வரைக்கும் கூட்டு போயிருக்காரு திரும்பவும். ஆனா அங்க போயிட்டு நகை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸார் அங்க வச்சு அஜித்தை போட்டு தொலைச்சி எடுத்திருக்காங்களாம். செம்மடி அடிச்சிருக்காங்களாம் அந்த தொழுதுகிட்டே வச்சு. இது எல்லாத்தையும் அவரோட பிரதர் சொல்றாப்புல. அதை சொல்லும் போது அவரோட பேச முடியலைங்க மேற்கொண்டு. அவர் பாட்னா கொஞ்சம் அப்படியே ஆடுற ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. ஏன்னா அடியை வாங்கியிருக்காங்க, இவரோட பிரதர் அடி வாங்குறதையும் பார்த்துருக்காரு. இதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்த கட்ட விஷயமும் நடந்துருச்சு அந்த வழக்கில். அவர் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுறாரு பேசிக்கிட்ட. அந்த அஜித்தோட உறவினர்கள் என்ன சொல்றாங்க, போலீஸ் கிட்ட அஜித் உயிர் பிச்சை தாங்க கேட்டான். அதுக்காக தான் அந்த அளவுக்கு கெஞ்சிட்டு இருந்தாப்புல ஒரு கடத்துல ஒத்துக்கிற அளவுக்கு வந்துட்டாப்புல. இறக்கமே இல்லாம அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவன் லிட்டரலா போலீஸோட காலில் விழுந்து கெஞ்சினாங்க. ஆனா அஜித்தை விடவே இல்லை, அப்படியே அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த அஜித்தை அடிச்சதா சொல்லப்படுற அந்த ஸ்பாட் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த பைப் இருக்கு பாருங்க, தண்ணியெல்லாம் சப்ளை பண்ணதுக்கான பைப்பு. அந்த பைப்பு கம்பி மிளகா பொடியெல்லாம் இருந்துச்சுன்றாங்க. ஆக்சுவலா போலீஸார் இதெல்லாம் பயன்படுத்தினாங்களான்னு தெரியல. அப்படி பயன்படுத்தி இருந்தாங்கன்னா மனித உரிமை ஆணையம்னு ஒன்று இருக்கு, அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த விஷயத்த பெருசா பார்க்கணும் அவங்க. அஜித் தண்ணி கேட்டிருக்காப்லையாங்க. அந்த வாங்கின அடி இருக்கா, அதெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி உயிர் போற நிலைமை ஏற்பட்டிருக்கு. தண்ணி கேட்டிருக்காப்ல. போலீஸ் தண்ணியை தராம அடிச்சிருக்காங்களாம். எந்த அளவுக்கு கொடுமையான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா அந்த ரிலேட்டிவ் சைட்ல இருந்து. ஒரு இடத்துல அஜித் பயங்கரமா விற்க ஆரம்பிச்சிருக்காராம். இதுக்கப்புறம் சுருண்டு கீழே விழுந்துட்டாராங்க. அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி கான்சியஸா இருந்தவர் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்குன்ற மாதிரி தான் அவர் போயிட்டு இருக்காரு. பொதுவா இது போல விஷயம் நடக்குதுன்னா போலீஸார் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் தானே கூட்டு போவாங்க, அதுவும் அரசு மருத்துவமனைக்கு. ஆனா இங்க முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, அஜித் அவர்கள் உறவினர்கள் தரப்புல தனியார் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க அப்படின்றாங்க. அதுவும் அந்த தொழுவத்தில் வச்சு அடிச்சாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த டைம்ல அங்க இருந்து போன சில பேர் கோயில் ஊழியர்கள், அவங்கள பல பேர் தான் சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனா சொல்றாங்க, கூட போலீஸ் போனதா சொல்றாங்க. இதுல இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல மக்களே. இந்த வழக்கு சார்ந்த அடுத்த அப்டேட் வரப்ப இதை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. மருத்துவமனை ஊழியர்கிட்ட அஜித்தோட ரிலேட்டிவ்ஸ் விசாரிச்சிருக்காங்களாம். என்னதோ அட்மிட் பண்ணாங்களே, உள்ள கூட்டு வந்தாங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊழியர் தெளிவா சொல்லிட்டாங்களா, எங்க வர வழியிலே உயிர் போயிடுச்சுங்க அப்படின்ட்டு. உறவினர்கள் அவ்வளோ ஷாக் மக்களே. இந்த விஷயத்த போலீஸ் அவங்க கிட்ட சொல்லலையா, அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இன்ஃபேக்ட் இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சு ஆக்ஷன் எடுக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் எஸ்பி எங்கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணாருன்னு அந்த மக்கள் இப்போ குற்றம் சாட்டுறாங்க. அஜித் உயிரிழந்த விஷயம் கேட்டு அவங்க அதிர்ந்து போயிட்டாங்களா, அதிர்ந்து போன கையோடு எல்லாரும் அழ ஆரம்பிச்சாங்க. அங்கேயே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. உறவினர்கள் சொல்ற விஷயம், போராட்டத்தில் ஈடுபடுறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட போலீஸ்காரங்க ஒரு 7 பேருங்க. இவங்க தான் மாட்டு அடிக்கிற மாதிரி அஜித்தை போட்டு அடிச்சு துவைச்சாங்க. வலி தாங்க முடியாம தான் அஜித் உயிரிழந்திருக்கார தவிர இது ஒரு குழந்தாங்க பார்க்கணும். இதை விசாரணை பண்ணி அவரை இறந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இது ஒரு குழந்தான் பார்க்கணும். தப்பே செஞ்சிருந்தாலும் கொலை செய்யற அதிகாரத்தை போலீஸுக்கு யாருங்க கொடுத்துன்னு கேட்கறாங்க அவங்க. மக்களை இவங்க இருக்கப்பட்டவங்களாம் இல்ல, கஷ்டப்படுற மக்களும். குடும்ப பின்னணியை பார்த்தா அவ்வளோ மோசமா இருக்கு, அவ்வளோ காசு இல்லாத குடும்பம். அந்த குடும்பத்துக்கு இப்ப ஏற்பட துயரம். அஜித் மேல இது வரைக்கும் எந்த குற்ற வழக்கம் இல்லைன்றாங்க. இந்த விஷயம் நல்லா நோட் பண்ணிங்க மக்களே. இதுக்கு முன்னாடி எந்த வழக்கம் அவர் மேல கிடையாது. சரியா விசாரிக்காம அஜித்தை கொலை பண்ணிட்டாங்கன்னு அஜித்தோட அம்மா இருக்காங்களா, அந்த அம்மா அழறதுலாம் அவ்வளோ பாவமா இருந்துச்சுங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல லிட்டரலா. அதாவது அஜித்தோட பிரதர் பிரஸ்ஸை சந்திச்சு பேசுறாரு. அப்ப அந்த அம்மா பக்கத்துல அவங்க பாட்டுன்னு தனியா பேசிட்டு இருக்காங்க. உயிரோடு போன புள்ளப்பா, குணமா கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு அந்த அம்மா பாட்டுன்னு ஒரு பக்கம் ஏக்கமா கதறிட்டு இருக்காங்க. அந்த கதறெல்லாம் யாருக்கும் வந்துடக்கூடாதுங்க. இந்த மாவட்ட எஸ்பி இருக்கார்ல ஆஷிஷ் ராவத், அவரு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாப்ல. அதன்படி பாத்தீங்கன்னா 6 காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணாருங்க முதற்கட்டமா. பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்த், ராமச்சந்திரன். இப்ப இவங்களை எல்லாம் தான் பொதுமக்கள் கரிஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வேலைக்கு எதுக்கு அமிச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. உறவினர்கள் போராட்டம் இருக்குல்ல, அது இன்னும் அடுத்த லெவலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. உதாரணம் உங்களுக்கே தெரியும், நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறப்ப சின்னதா இருக்கும், அது போராட்டம்னு போயிடுச்சுன்னா அது கலவரமா மாறி சட்டம் ஒழுங்குக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுற ஆபத்துகள் நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்.
அது போல இந்த விவகாரம் மாறிடுமோன்னு சொல்லிட்டு அபிஷியல்ஸ் எல்லாரும் இந்த விஷயத்த ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சொன்னது, சஸ்பென்ஷன் மட்டும் வச்சு என்னங்க பண்றது? ஒரு உயிர் எடுத்திருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவீங்களா? அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணி சட்டப்பூர்வமா என்ன தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க. இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்க வீட்டு பையனை கொண்டிருக்காங்களே, அதுக்கான நீதி இதுவா தான் இருக்கும்னு அந்த மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் நாங்க அஜித்தோட பிரேதத்தை வாங்கவே மாட்டோம், தொடர்ந்து நாங்க போராட்ட காலத்துல இருப்போம்னு அவங்க சொல்லவே, அவங்களுக்கு போராட்ட காலத்துல உதவும் வகையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த தோழர்கள் இருக்காங்களே, அவங்களும் அந்த களத்துக்கு வராங்க. ஸோ ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அங்கதான் அஜித்தோட பிரேதம் வைக்கப்பட்டிருந்துச்சுங்க. அந்த இடத்துக்கு வேங்கட பிரசாத், இவர் தான் சிவகங்கையோட மேஜிஸ்ட்ரேட், இவர் டைரக்டா கிளம்பி வந்துட்டாரு. ஏன்னா இஷ்யூ ரொம்ப பெருசா மாறுதுன்றதான் கிளம்பி அவரே வந்துட்டாரு. அந்த அஜித்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே, அவங்க கிட்ட ஒரு விசாரிச்சாரு. என்னமாச்சு, ஏதாச்சு, போலீஸ் எப்போ வந்தாங்க, எப்போ கூட்டு போனாங்க, என்னன்னாச்சுன்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு மனுவை கொடுத்தாங்க அவர்கிட்ட. ஐயா, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா எங்க பையனை விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டு போய் கொலை பண்ணி பிரேதத்தை மட்டும் எங்க ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க ஐயா, இதை பத்தி கேளுங்க ஐயான்னு இவங்கெல்லாம் அந்த மனுவை அவர்கிட்ட கொடுத்தாங்க. நீதி விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்க. இது நீதியான ஒரு விஷயம் தான். நம்ம ஃபேமிலியில் யாருக்குன்னா இப்படி ஆயிடுச்சுன்னா இதைத்தான் நம்மளும் கேட்போம். அதான் அந்த ஃபேமிலியும் கேட்டிருக்காங்க. அவனுங்களை கடுமையா தண்டிக்கிறோன்னு அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க பாருங்க, அஜித் அடிச்சவங்க, அவங்க சார்ந்து சொன்னாங்க. அஜித்தோட பிரேதம் இருக்குல்ல, இது அதுக்கப்புறம் உறவினர்கள் பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. மாஜிஸ்ட்ரேட்டை வந்து வாக்குறுதி அளிச்சுட்டு போனாரா, ஆக்ஷன் எடுக்கப்படுமான்னு சொல்லிட்டு உடற்கூராய்வுக்கு இந்த உறவினர்கள் சம்மதம் தெரிவித்த கையோடு உடற்கூராய்வு முடியுது. அதுக்கப்புறம் அஜித்தோட பிரேதம் இருக்குல்ல, அதை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த உடற்கூராய்வு இருக்குல்ல, அது ஃபுல்லாக வீடியோ பதிவாக செய்யப்பட்டிருக்கு. நாளை பின்ன இந்த இஷ்யூ ரொம்ப பெருசாக வெடிக்குதுன்னா கோர்ட்டில் இது பெரிய எவிடன்ஸாக நின்று பேசும். சொந்த ஊர் மடப்புறம் தானே, அங்கே வச்சு ஃபுல்லாக தகனம் பண்ணி எல்லா ரிச்சுவல்ஸும் முடிச்சாங்க. இந்த இஷ்யூ இன்னும் பெருசாக மாறிடுச்சு அரசியல் களத்தில். அதுவும் தேர்தல் நெருங்க ஒரு சின்ன இஷ்யூனாலும் 100% பூத கண்ணடிச்சு பெருசாக தான் பார்க்கப்படும். இது எப்போ நான் பார்க்குற ஒரு விஷயம் தான். அரசியல் தலைவர்கள் கடுமையான கண்டனங்க. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் இருக்காங்களே, அவங்க ஜேபிஎம் படம் பார்த்த பிற்பாடு எனக்கு அந்த உள்ளம் உளுங்கிடுச்சுன்ற மாதிரி அப்போ சிஎம் அவர்கள் சொல்லியிருந்தாங்களே, அந்த ஃப்ரேஸை எடுத்து வச்சு அப்படி சொன்ன சிஎம் இப்போ எங்கன்னு இருக்கா மாதிரி இபிஎஸ் அவர்கள் கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன கேட்குறாங்க, இது லாக்அப் மரணமோன்ற சந்தேகம் ரொம்ப வலுவாக எழுதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், அவங்க மேல கொலை வழக்கு பதிவு பண்ணுங்க அந்த போலீஸ்காரங்க மேல அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கேட்டிருக்காரு. ஸோ அரசியல் காலத்திலயும் இந்த விஷயம் ரொம்ப பெருசா மாறிடுச்சு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம், அரசியல்வாதி விஐபி இவங்க விட்டு பசங்களை போலீஸ்காரங்க தொட்டுருவீங்களா? அவ்வளோ தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஆனா காசுக்கு இல்லாத அண்ணனாங்காட்சி குடும்பம் இருக்குல்ல, அவங்கள மட்டும் ஈஸியாக அடிச்சிடுறீங்க. மற்றபடி பணம் இருக்க ஆளுங்கிட்ட அப்படி தலையை நிமிந்து பேசவே பயப்படுறீங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்றது? நாங்க பார்த்த சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க, சல்யூட் பண்ண தோணும் அவங்களோட சர்வீஸை பார்த்து. அந்த அளவுக்கு மக்கள் குரலா ஒழிக்கிற சில போலீஸ்காரங்களை பார்த்துருக்கோம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேர் ஆயிடுச்சு மக்கள் இந்த காலத்துல. இது போல கூட்டு போய் அடிக்கிறீங்கன்னா பெரிய இடத்து பசங்களை கை வைக்கிறது மட்டும் அவ்வளோ பயம், லிட்டரலா பயம் தான் அது. அதுவும் இல்லாம அடிக்கிற உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தது? இது வரைக்கும் புரியாத புதிரா இருக்கு. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அதிகார துஷ்பிரயோகத்தோட உச்சகட்டமே இந்த கொடுமை தான். ஏதோ அரசியல்வாதிங்க பண்றதா அதிகார துஷ்பிரயோகம் நினைச்சிட்டு இருப்பீங்க பல பேரும். இதுவும் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தான். இது போல பையன் மேல டவுட் இருக்கா, போடு வழக்கு பதிவு பண்ணு, அடுத்த கோர்ட் ப்ரொசீடிங்கும் அதுக்கு நோக்கி அனுப்பி விடு. உங்க வீட்டுல அந்த எத்தனை திருப்பி கொடுக்க போறீங்க நகையா? கிடையாதுல. சம்பளம் வாங்குறீங்களா எதுக்காக? சட்டத்தை காப்பாற்ற மட்டும்தான். அது லீகலா என்ன சொல்றோம் அதை மட்டும் செய்யணும். அதை விட்டு அதிக பிரசங்கித்தனமா ஒரு இல்ச்சவாயம் கிடைச்சான்னு சொல்லிட்டு போட்டு அவனை அடிச்சு துவைக்கிறதுல என்ன கருமுதுன்னு தெரியல. இந்த கொலகாரங்களை பிடிக்கிறதுலையும் பாலியல் வன்கொடுமை செய்யறவனை பிடிக்கிறீங்களா, அதில் அந்த ஃபோக்கஸை நல்லா காட்டுங்க. அதை விட்டு அப்பாவிங்க உயிரை சதைக்கிறதுக்கு எதுக்கு உங்களோட பயிற்சியை இப்படி பாவமா மாத்துறீங்கன்னு தெரியல. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இப்ப நடந்து போயிடுச்சுங்க. அட்லீஸ்ட் அஜித்தோட குடும்பத்தினர் இருக்காங்களா, அதுல ஒருத்தருக்காச்சும் அரசு வேலையை வாங்கி கொடுங்க. இன்னொரு பக்கம் இழப்பீடியும் சும்மா அந்த 3 லட்சம் 4 லட்சம் சொல்லி முடிக்காம அதிகப்படியான தொகையை கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒருத்தர் தான் குடும்பத்தை காப்பாற்றுறவர். இப்ப அவரெல்லாம் அந்த குடும்பம் என்ன பண்ணும்? நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், கடைசி வரைக்கும் மக்கள் நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இது திரும்ப நடக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா இது திரும்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. கடைசியில் மக்கள் தான் முட்டாளாக்கப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் யாரு வந்தாலும், ஆட்சிக்கு வரணும் சரி, அதிகாரத்தில் இருக்கணும் சரி, நாளைக்கு இது நடக்காது, நாங்க அதுக்கு பொறுப்பு, நாங்க பார்த்து பண்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா என்னங்க இப்ப நடந்துருச்சுன்னு கேட்டா, இது அவங்க ஆட்சி, இது எங்க ஆட்சி, இந்த மாதிரி திரும்ப மாறி பேசுவாங்க. எந்த கட்சி ஆட்சியில இருந்தா இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அதிகாரிகள் மேல நமக்கு எவ்வளவு தூரம் எந்த ஒரு விமர்சனம் வருதோ அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் மேலே வரதான் செய்யுது. இப்ப நம்ம மாநிலத்திலிருந்து ஒருத்தவங்க போயிட்டு ஒலிம்பிக்ல ஒரு மெடல் அடிக்கிறான்னு வைங்க, பெருமையா பேசுவோமா? அதே மாநிலத்துல குற்றங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சா அதை பத்தி பேசிதான் ஆகணும். ரெண்டுத்துக்கும் ஆர்டர் வந்தா பொறுப்பேற்க முடியும். எந்த கட்சியா இருந்தாலும் இது பொருந்தும்னு நினைக்கிறேன். அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஜூன் மாசம்னாலே கஸ்டடியல் டெத்ன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் போல இருக்கு. இனிமே
சாத்தான்குளம் படுகொலை இருக்குல்ல, அந்த சம்பவம் நடந்தது ஜூன் மாதம் தான். இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல, இதோ ஜூன் மாதம் தான். இந்த டிசம்பர் மாதம் சார்ந்து நம்ம மழைக்கு பயப்படுவோம் வருஷம். இனிமேல் ஒரு வருஷம் ஜூன் மாதத்தை பார்த்து இது போல ஒரு விஷயம் நடக்குமான்னு பயப்படணும் போல இருக்கு. அசிங்கப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.